வானத்தில் பறந்தோன்றி வரத்தை சுமந்தோன்றி சிவத்தை சக்தி தோன்றி சக்தியை நாதம் தோன்றி நாதத்தில் விழுந்தோன்றி வெண்டியில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்ம தோன்றி பிரம்மாவில் ஆகியம் தோன்றி ஆலயத்தில் வாயு தோன்றி வாயுவில் அக்னி தோன்றி அக்னியில் அப்பு தோன்றி அப்புடைய பிறந்த தோன்றி பெருவில் எண்ணம் தோன்றி அன்னத்தை கண்ண நரம்புடைய குச்சியை தோற்றுவிக்கப்பட்டான் ஞானம் என்று அதிகாலையில் சால சத்தியாவை நியமனிச்சு முடித்து முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சிவபெருமான் நந்தி பிரிங்கி கும்பகோருக்க போதனுடன் திருநாடகமனம் திருக்காட்சியை கண்டு அகமகிழ்ந்து அன்னவரை பணிந்து அன்னவரை நல்லாசிப்பட்டு வைகுண்டம் சென்றேன். அங்கே நமது பாட்டான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவர் 1000 பணங்களுடைய ஆதிசேஷ செயலத்தில் சங்கு சக்கர கதற்காவதியாக ஆனந்த சயனத்தில் அயர்ந்திருக்க கண்டு அன்னவரை பணிந்து எமது பாட்டனை நல்லாசிப்பட்டு சத்தியலோகம் சென்றேன். அங்கே எமது தாயான கலைமகனும் எமது அன்னையான கலைமகனும் எவன் தந்தையான நான்மகனும் அன்னமகனத்தில் ஆரகணித்திருக்க கண்டு எவன் தாய் தந்தை நல்லாசிப்பட்டு என் குறிஞ்சி நல பரப்பிற்கு வந்துள்ளேன். மேலும் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியமோசனம் சொத்தர் பிரிய சூர்யா தனிப்பிரிய கண்டா கலகப்பிரிய நாரராஜ் என ஒதுங்கிழைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு தங்கினா எவன் செஞ்சவர்களோ 1008 சுத்தமாக செல்ல வேண்டும். அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கினால் மட்டும்தான் என் தலையாகப்பட்டது 1008 சுக்கராக வெடித்து நான் தங்க மாட்டேன்ல. ஆமா 14 லோகங்கள் சென்று வர முடியல. அப்படி தலை வெடிச்சுன்னு வச்சுங்க உங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன். வரலையா இல்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா அங்க பாடும்போது வாசிக்கிறதுக்கு வேணும்ல என்ற காரணத்தினால கூட கூட்டிட்டு போயிடுவேன். இருந்தாலும் அப்பேற்பட்ட கழகத்திற்கு நல்வழி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆணை முகத்தனை 5 கரத்தனை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த கணநாதனின் நலாசி இருக்கின்றவா ஆகியாலே அந்த கணநாதை வணங்கி நமது கழகத்தை துவக்கம். கணநாதன் புகழ் பாடும் கீதம்
அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல உன்னை போட்டெடுத்தேன் நீ சூடிக்கொள்ள அப்பேற்பட்ட அந்த முத்தாளம்மனை வணங்கினாலும் விடத்தை பார்க்கும் பொழுது என்ன அற்புதமான இடமாக தெரிகிறது. அதாவது பாசத்துல சிறந்த பாசம் என்ன பாசம் அப்படின்னா தாய் பாசம். என்ன காரணம் அப்படின்னா அந்த தாய் இருக்கா பார்த்தீங்களா, அதாவது கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பம் தரித்து 7வது மாதம் அல்லது 9வது மாதம் வளகாப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பது என்பது என்ன அப்படின்னா மறு ஜென்மம் மறுபிறவி எடுப்பதற்கு சமம். அதனாலதான் அந்த வளைகாப்பு போடுவாங்க. இருந்தாலும் அந்த வளையல் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 7 வகையான சாப்பாடாக்கி கொடுத்து வேணும்ன்ற பொருள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா, அந்த கணவன் சொன்னா என்ன சொல்றாருன்னா அந்த புளியை பிடிச்சிட்டு வேணா பிடிச்சிட்டு வந்துருவாரு. உங்களை மாதிரி திறமையானவர். அப்படியே அப்பேற்பட்ட விஷயம்னா நடக்கும். இருந்தாலும் அந்த வளையல் இருக்கு பார்த்தீங்களா, வளையல் என்ன காரணத்தினால போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வளையல் போட்டு விடுவாங்க, கை நிறைய போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டு அந்த பிரசவத்தின் போது அந்த வலி தாங்க முடியாமல் துடிப்பா. அப்படி துடிக்கும் போது அந்த பிரசவத்தை பார்க்கக்கூடிய அந்த மூதாட்டி அந்த பாட்டி சொல்லுவா, ஏமா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி உனக்கு வளையல் வாங்கி போட்டிருக்காங்க, நீ இப்படி துள்ளுனேனா வளையல் உடைஞ்சிரும் பார்த்தியா, உங்க அப்பா கஷ்டப்பட்டு போட்ட வளைவி உடையலாமா அப்படின்னு சொல்லி அந்த வளையலை சொன்னோம்னா அந்த பொண்ணு என்ன ஆகா வளையல் உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசவம் பார்க்கறதுக்கு இதமா ஒத்துழைப்பாலாம். அப்பேற்பட்ட விஷயம்னா இருக்கு. இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய பக்கத்துல படுக்க போட்டிருப்பா. யாரு? அந்த தாயாகப்பட்டவள் பக்கத்துல படுக்க போட்டிருப்பா. அந்த குழந்தை பசியில அழுகும்.
அந்த குழந்தைக்கு வந்து இட்லி கொடுக்க முடியுமா? முடியாது. சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாது. பழங்கள் கொடுக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் அந்த குழந்தையினுடைய பசியை வந்து ஆக்கணும். அதுக்காக அந்த தாய் என்ன பண்ணுவா அப்படின்னா, தனது ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தை வந்து பாலாக்கி கொடுப்பான். அப்பேற்பட்ட பாசம் தான் சிறந்த தாய் பாசம். அப்பேற்பட்ட பாடலை வந்து அண்ணன் பாடிட்டாரு. யார் அப்படின்னா நம்ம அண்ணன் சின்னராஜா அண்ணன். அப்பேற்பட்ட பாசம் தாய் பாசம், சிறந்த தாய் பாசம். அந்த தாய்க்கு இணையாக அந்த தாய் இருக்கா பார்த்தீங்களா, அந்த தாய் கொடுக்க முடியாத, ஏன்னா தாயாகப்பட்டவள் வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாத அவள் அந்த கோ என்று சொல்லக்கூடிய கோமாதா இருக்க பார்த்தீங்களா, அந்த கோமாதா கொடுக்கக்கூடிய அந்த பால் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கோமாதாவை எவ்வாறு பாட வேண்டும்? ஹரி கோமாதா ஹரி கோமாதா எல்லாருக்கும் தெரியாதா you.
இருந்தாலும் அந்த தாய் பாசம் வந்து நெடு நாட்கள் வந்து தொடர்ந்து வராது. ஏன்னா நமக்கு ஒரு 40 வயது 50 வயது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம தாய்க்கு வந்து ஒரு 80 வயது 100 வயது நிரம்பிடும். அப்படி இருக்கும்போது இறைவனடி சேர்ந்துருவாங்க நம்ம தாயாகப்பட்டவள். அப்படி இறைவனடி சேர்ந்த பிறகு 2 நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய பாசம் என்ன பாசம் அப்படின்னா அண்ணன் தம்பி பாசம் தான். ஏன்னா 5 வயசுல அங்காளி 10 வயசுல பங்காளின்னுவாங்க. என்னதான் 5 வயசுல அங்காளி 10 வயசுல பங்காளியா இருக்கட்டாங்க, நம்ம அண்ணனை அடுத்த ஆளை அடிச்சா விட்டு கொடுப்போமா? அண்ணன் தம்பிக்குள்ள என்னதான் பாஞ்சுக்கிட்டு கிடக்கட்டும், சண்டை போடட்டும், அடுத்த ஆளை அடிச்சா விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க மாட்டான். ஏன் அண்ணன் ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி விட மாட்டான், அடிச்சு பாஞ்சிருவான். அப்பேற்பட்ட பாசம் தான் அண்ணன் தம்பி பாசம், சாகும் வரைக்கும் நீடிக்கும். அப்படி என்னதான் என் கூட பிறந்தது வந்து தக்கன், வசிஷ்டர், கௌதமர், காசிபர், அத்திரி, புலஸ்தியர், ஆங்கிலேசா, மாரிசா, பிறகு நாரதா என்று சொல்லக்கூடிய 10 பேர். நாங்க 10 பேர். அப்படி இருக்கும்போது தக்கனாகப்பட்டவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கினால் எமது சிறுசாகப்பட்டது 1008 சுக்களாக வெடித்து சேர வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்துட்டாரு. என்னதான் சாபம் கொடுக்கட்டும், அவர் என் அண்ணன் இல்லைன்னு ஆகி போயிருமா, அவர் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி அண்ணன் படிச்சுட்டாரு, சிறப்பான பாடலை படிச்சுட்டாரு. இருந்தாலும் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என்ன அற்புதமான இடமாக தெரிகிறது. என் போன்ற ஞானியர்கள் சிவத்தை நோக்கி தவம் புரிய தகுந்த இடம். என் போன்ற ஞானியர்கள் இங்கு வந்து வேள்வியல் பல செய்து பேரின்ப மார்க்கத்தை அடைவதால் தான் இவ்விடத்திற்கு வேள்வி மலைச்சாரல் என அழைக்கப்படுவதோ இருக்கலாம். ஆகியாலே இருந்தாலும் அதாவது சங்கம், முத்தமிழ் சங்கம், சங்கமத்து வளர்த்தது எந்த ஊர் அப்படின்னா மதுரை என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை தான். ஏன்னா முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடியது. முதற் சங்கமாகப்பட்டது கடலால் அழிந்தது. தென்குமரி, அதான் கன்னியாகுமரி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கன்னியாகுமரி பக்கம் அப்படியே கடலில் அழிஞ்சது. இரண்டாவது வந்து இடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய திருப்போணம் இருக்கு பார்த்தீங்களா, வாத்தியார் ஊர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு பக்கத்துலலாம் திருப்போணம் பக்கத்துல வந்து அந்த இடைச்சங்கமாகப்பட்டது அந்த கண்ணகி ஆகப்பட்டவங்க எரிச்சா அந்த தீயினால் அழிந்தது. இந்த கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடியது இப்ப இருக்கக்கூடியது கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய மதுரை. இது வந்து கடைச்சங்கம், 3வது சங்கம் இருந்தது. அப்பேற்பட்ட சிறப்பான ஊர் தான் மதுரை. அப்பேற்பட்ட மதுரை எவ்வாறு சிறப்பான ஊர் இருந்தது. மனசில் நிற்கும் நாம் வாழும் நேரம் போது
சொல்லக்கூடிய அளவில் ஏதோ ஒரு நாதம் மட்டும் இசைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தமாக இருக்கும்? என்ன சத்தம்? சத்தம் இல்லாம இருக்க என்ன ஆம்பளை சத்தமாக கேட்குது, கலந்து கேட்குது. சத்தம் வருமா? ஆஹா, என்ன இனிமையான குரல்! என்கிற நாதம் மஞ்சு மலவிற்கு இக்குரல் மிஞ்சும் போல் தெரிகிறது. குழலின்றி யாரினது என்பார் தம்மக்கள், மலலை சொற்கிறது என்பார்களே, அதுபோல் மலை மொழி உணவாக கேட்கிறது. ஆகியால இன்னொரு ஆகியால இன்னவரை பார்க்கும் பொழுது பொட்டு வச்ச கிளியே எட்டி பாரு வெளியே, ஒத்தி வச்ச உறவே பூடிக்கு வெளியே, பொட்டு வச்ச கிளியே எட்டி பாரு வெளியே, ஒத்தி வச்ச உறவே பூடிக்கு வெளியே, மாலை இருக்கு கெட்டி மேல வந்துருச்சு, ஓரம் வந்துருச்சு, தங்க தேர வந்துருச்சு, அவ்வளவு அற்புதமான ஓசையாகப்பட்டது. இந்த ஓசையை பார்க்கும் பொழுது என்ன ஒரு அழகான ஓசையாக தெரிகிறது. இந்திரனாகப்பட்டவன் அன்று யார் அப்படின்னா அகலியை பார்த்து ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு அன்று போன காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அன்னவன் கல்லா போனான். என்ன காரணம் அப்படின்னா கௌதமராகப்பட்டவர் சாபம் கொடுத்தார். ஏன்னா இந்திரனே ஆசைப்பட்டான் அதானே. அப்படி இந்திரனாகப்பட்டவன் அகலியை பார்த்து ஆசைப்பட்டான். மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசை வருத்தமே. பொண்ணா அதாவது பெண்களுக்கு இது ஆசையே இல்லை. நானே ஆசைப்படுற அளவுக்கு அப்பேற்பட்ட அழகியாக தெரிகிறார். ஆமா, அப்பேற்பட்ட அழகியாக தெரிகிறார். ஆகியால இன்னவரை பார்க்கும் பொழுது